ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி குப்பைமேனி தழையை வச்சு சோப் பேஸில் சோப் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து சோப் பேஸில் குப்பைமேனி தழையை வச்சு சோப் செய்கிறது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது நான் குப்பைமேனி தழையை நல்லா வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம சோப் பேஸில் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணணும். அதனால் நான் ஒரு கிண்ணியில் தண்ணியை வந்து சூடாக்கிட்டு இருக்கேன். இப்போ சோப் பேஸை நான் எடுத்துக்கிட்டேன். சோப் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து நான் அது குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் வந்து மோல்டில் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒரு கிண்ணியில் சோப் பேஸை வச்சு அதை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம சோப் பேஸை வச்சு சோப் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து சோப் வந்து சாலிடான உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது இதில் நான் குப்பைமேனி தழையை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே நம்ம வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நான் வந்து சென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சென்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பார்த்திங்கன்னா நான் வந்து மோல்டில் ஊற்றிக்கிறேன்.